மா, இப்ப எதுக்குமா இந்த நகையெல்லாம் வெளியே எடுத்து வச்சிருக்கீங்க? அதான் நான் சொன்னேனேம்மா, இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச நகைன்னு. மாப்பிள்ள, நீங்க தயவு செஞ்சு இத சீக்கிரமாலாம் பார்க்காதீங்க. என் பொண்ணுக்கு நான் பண்ற ஒரு கடமையா நினைச்சு நீங்க இத வாங்கிக்கணும். இவ்வளவுமா? மேம், இதை நீங்க வரதட்சணையா பார்க்காதீங்கன்னு சொல்லாம சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு புனிதாவை விட பெரிய சொத்து வேற எதுவுமே இல்லை மேம். எனக்கோ என் வீட்டு ஆளுங்களுக்கோ சரி, இன்னொருத்தரோட காசு பணத்துல பெரிய நம்பிக்கையும் இல்லை, ஆர்வமும் இல்லை. அதனால இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் மேம், எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். மாப்பிள்ள, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுல புனிதாவோட உழைப்பு இருக்கு. அவ சம்பாதிச்சு அதுல சேர்த்து வச்ச நகையும் இதுல இருக்கு. புனிதா, கொஞ்சம் மாப்பிள்ள கிட்ட எடுத்து சொல்லுமா. அம்மா, அவர் என்ன சொல்றாரோ அதாம சரியா இருக்கும். மேம், இதுலெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லை மேம். ஆனா புனிதாவோட விருப்பம் எதுவோ அதுதான் என்னோட விருப்பமும். ஒருவேளை இந்த நகையெல்லாம் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா தாராளமா எடுத்துக்கிட்டோம். இல்ல கபிலன், நகையெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். மா, அதான் இதெல்லாம் என்னோட நகைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? என்ன புனிதா இப்படி சொல்ற? மா, வருத்தப்படாதீங்கம்மா. நான் இது நம்ம வீட்லயே இருக்கட்டும் தான் சொன்னேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும்னா நான் இங்க வந்து போட்டுட்டு போறேன், அவ்வளவுதானே? சரி சரி, அப்ப ஒண்ணு பண்ணு புனிதா. நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல, மாப்பிள்ள கூட நீ எங்க வெளியே போனாலும் சரி, நீ இங்க வந்து கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு தான் போகணும், சரியா?